ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கை வந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் சற்று முன்னர் கொழும்பு அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து துணை ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தியுள்ளனர். பிரதமர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய விருந்துபசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான நாகரிக மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடம் இருந்து சலுகை விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது. கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் 1 மாத கால சலுகை காலத்தை அறிவித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய்க்கான தற்காலிக பொருளாதார தடை விலக்கலை இனிமேல் நீடிக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்த பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது கடுமையாக உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகளை கட்டுப்படுத்தும் நிர்வாகத்தின் முயற்சிகள் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கைக்கு தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர ஒப்பந்தங்களின் கீழ் சலுகை விலையில் ரஷ்ய எரிபொருள் மற்றும் நிலக்கரியை வழங்க ரஷ்ய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் யுத்த மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் நாட்டிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வந்த முதலாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. தோஷ் மஹிமா என பெயரிடப்பட்ட இக்கப்பல் இந்திய கப்பல் கழகத்துக்கு சொந்தமானது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வருகை தந்த இக்கப்பல் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த கச்சா எண்ணெய் கையிருப்பு சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போல அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வருகை தரவுள்ள மற்றொரு எரிபொருள் தாங்கி கப்பல் நேற்று முன்தினம் இலங்கை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் சற்று முன்னர் சந்தித்துள்ளார். பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இந்தியா இலங்கை இடையிலான பன்முக உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதும் குறித்து அவர்கள் இடையே இதன்போது ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலிட கொள்கையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நலனுக்காக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பையும் இதன் போது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் இந்திய வீடமைப்பு திட்டம் மற்றும் திட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புத்தாண்டு காலத்தின் பயணிகளிடம் அதிகப்படியான கட்டணங்கள் அறவிட்டவர் 80 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நடமாடு பேருந்தும் பரிசோதனை பிரிவின் பிரதானி ரோஹண வர்த்தகே இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 8ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை 680 பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது அதிக கட்டணம் வசூலித்த 80 பேருந்துகள் கண்டறியப்பட்டதுடன் மேலதிகமாக பெறப்பட்ட பணம் மீளவும் பயணிகளுக்கே வழங்கப்பட்டதுடன் குறித்த பேருந்து நிர்வாகங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று மாத்திரம் சுமார் 150 பேருந்துகள் சோதனையிடப்பட்டதில் 12 பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை 24 மணித்தியாலங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அதிக கட்டணம் அறவிடும் மற்றும் பயணச்சீட்டுகளை வழங்காத பேருந்துகள் குறித்து முறைப்பாடு அளிக்குமாறும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயனிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக எந்த ஒரு காவல் நிலையத்திலும் முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிரண்டே தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அல்லது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கும் இது குறித்து அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முறைப்பாடுகளை அறிவிக்க 1955 என்ற உடனடி தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் செயல்படும் என்றும் நிலான் மிரண்டோ இதன்போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழலற்ற நிர்வாகம் என்ற முழக்கத்துடன் ஆட்சிக்கு வந்த குறுகிய கால பகுதிக்குள்ளேயே மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியில் இருந்து விலகியிருப்பது அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. நிலக்கரி கொள்முதல் முறைகேடு தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைக்கு இடமளிப்பதாக தெரிவித்து இவர் பதவி விலகினாலும் இது ஊழல் கரையை மறைப்பதற்கான ஒரு தற்காலிக நகர்வை என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமைச்சுடன் சேர்ந்து அமைச்சின் செயலாளர் உதய ஹேமபாலவும் பதவி விலகியுள்ளமை எரிசக்தி
துறையில் நிலவும் பாரிய நிர்வாக குளறுபடிகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. சிஸ்டம்ஸ் சேஞ்ச் என்று குறிப்பிட்டுவிட்டு பழைய அரசியல் கலாச்சாரத்தை போலவே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அமைச்சர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருப்பது அரசாங்கத்தின் தேர்தல் கால பிம்பத்தை சிதைத்துள்ளது. முக்கிய அமைச்சர்கள் மீதே ஊழல் புகார்கள் எழுவதும் அவர் பதவியிலிருந்து விலகுவதும் தற்போதைய ஆட்சியின் வெளிப்படைத்தன்மை மற்றும் கொள்கை உறுதிப்பாட்டின் மீது பாரிய நம்பிக்கையினத்தையும் தோற்றுவித்துள்ளது என்ற நிலையில் இது குறித்து விரிவாக ஆராய்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். திருட்டை மேற்கொண்டு திருட்டை விசாரணை செய்வதாக கூறி உண்மையான திருடனை காப்பாற்றி வேறு ஒருவரை பலிக்கடவாகும் நிலைமையை அவதானிக்க முடிகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலக்கரி இறக்குமதி மோசடி விவகாரம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அமைச்சரை பாதுகாத்து அமைச்சின் செயலாளரை சிக்க வைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். களவாடியதுடன் களவாடியின் அவரை பாதுகாத்து வேறு ஒருவரை பலிக்கடவாக்கும் நிலைமை வரலாற்றில் இதற்கு முதல் நாம் பார்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த ஆணைக்குழு நிறுவுதல் போன்ற நகைச்சுவை விடயங்கள் ஊடாக இந்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அழுத்தங்களையும் வேதனைகளையும் தீர்க்க முடியாது என்பது ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்றச்செயல் தொடர்பில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட சிலரை பலிக்கடவாக்கி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து அரசாங்கத்தின் விசாரணையில் ஜனாதிபதிக்கும் அமைச்சருக்கும் சிறையில் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இந்த மோசடி தொடர்பில் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மோசடியான ஜனாதிபதிக்கு எவ்வாறு தொடர்பு உண்டு என்ற விடயங்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் பிமல் வீரவன்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். லெபனானின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் பிரான்சை சேர்ந்த யூனிஃபில் அமைதிப்படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தையும் மீறி காந்தூரிய பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் இதில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ், ஐநா மற்றும் பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலை சட்ட மீறல்கள் என்றும் கண்டித்துள்ளன. இந்நிலையில் பிரான்ஸ் அமைதிப்படை வீரரை கொன்று மேலும் ஒருவரை காயப்படுத்திய தாக்குதல் தொடர்பாக பொறுப்புக்கூறலை குவைத் வெளியுறவு அமைச்சகம் கோரியுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமைதிப்படைகளை குறிவைப்பதை முழுமையாக எதிர்க்கின்றோம். இந்த தாக்குதல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது சர்வதேச சட்ட மீறலாகும். மேலும் தனது குடிமகனின் இழப்பிற்காக பிரான்சுக்கு இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பேற்க செய்வதன் அவசியத்தையும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தெற்கு லெபனானின் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையும் பேணுவதற்காக முயற்சிகளுக்கு தனது முழு ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் ஈரானுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல்களில் ஏறி சோதனையிடவும் சர்வதேச கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்களை கைப்பற்றவும் அமெரிக்க ராணுவம் தயாராகி வருவதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வோல்ட் ஸ்ட்ரீட் ஜெர்னல் சனிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெர்னலின்படி இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டுக்கு வர தவறினால் ஈரானும் உதவும் உலகெங்கிலும் உள்ள கப்பல்கள் அமெரிக்க ராணுவம் பின்தொடரும். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் மையமாக இருந்து வரும் ஈரானிய அணுசக்தி திட்டத்தில் சலுகைகளை வழங்கவும் ஹோர்முஸ் நீரினை மீண்டும் திறக்கவும் கட்டாயப்படுத்தும் நோக்கிலேயே வாஷிங்டன் பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. வெள்ளிக்கிழமை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் ஜலசந்தி முற்றிலும் திறக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தார். இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான முற்றுகை காரணம் காட்டி அந்த நீர்வழிப்பாதை ஈரானின் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் அதன் முந்தைய நிலைமைக்கு திரும்பியுள்ளது என்று சனிக்கிழமை அன்று IRGC கூட்டு தலைமையகம் அறிக்கை தெரிவித்தது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடரும் வரை ஹார்முஸ் நீரினை மூடும் நடவடிக்கை முடிவுக்கு வராது என்று ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையுமான முகமது ஃபஹர் ஹாலிஃபாஃபி தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் இரு தரப்புக்கும் இடையே நிலவும் இணக்கப்பாட்டில் வெறும் ஒன்று அல்லது இரண்டு விடயங்களில் மட்டும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் ஆனால் அவை எவை என்பது குறித்தோ அல்லது அவற்றின் முக்கியத்துவம் குறித்தோ அவர் எவ்வித விளக்கத்தையும் அளிக்கவில்லை. மறுபுறம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்பதில் பகிரங்கமாக மிகுந்த நம்பிக்கையும் வெளியிட்டுள்ளார். இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த கப்பல் ஒன்று ஈரானிய ஆயுத படகுகளால் தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல் வெளியான சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரானின் இத்தகைய மிரட்டல்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ளப்படாது என்றும் அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார்.